வணக்கம். சான்ஸ்கிரிட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சது. இதில் இன்றைக்கி வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் மொத்தம் 30 கொஷின் இருக்குது. 50 மார்க்குங்க. ஃபஸ்ட்டு 20 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. அடுத்த 21லேருந்து 30 வரைக்கும் 10 ஒரு கொஷினுக்கு 1 மார்க்குன்னு சொல்லிட்டு 10 மார்க்கு. இது 50 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 மார்க் எடுத்திங்கன்னா தான் பாஸுங்க. உங்களுக்கு 20 மார்க் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பாஸ் வந்து. அதனால் இதில் 20 எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அது ரிசல்ட்டும் விடுவாங்க. லாஸ்ட் யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2வில் வந்து அதாவது பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க், அதாவது இப்போ மெரிட் லிஸ்ட்டில் வர அளவுக்கு மார்க் நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19, 18ன்னு எடுத்துகிட்டு அவங்களோட பணி வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கூடுதல் கவனம் ரொம்ப முக்கியங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்சர் கீ பார்த்துலாம். இதில் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த இதுக்கு மேலே வருதோ, 20 மார்க் மேலே வருதோ அவங்க மட்டும்தான் பார்ட் பிக்கு வேல்யூஷன் எடுத்துக்கங்க. செக் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தவறான இணையை தேர்வு செய்க. இது நேமி வந்து பார்த்திங்கன்னா இது தவறானது. நேமின்னா சக்கரம் வருங்க. அடுத்த 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகள் நிரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஈதலும் வைகளும். அடுத்த 3வது கொஸ்டின் வந்து உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் எண்ணெயும் சேர்த்து எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டொராண்டோ டெம்பெஸ்ட். இது டொராண்டோனா சூறாவளி, டெம்பெஸ்ட்னா பெருங்காற்று. இது எல்லாமே 10th புக்லேயே இருக்குதுனாலுமே அது ரொம்ப மைண்ட் விட்ட ஒரு வார்த்தை கூட விடாமல் படித்தா மட்டும்தான் இதில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. சரி, அடுத்த 5வது வந்து பார்த்திங்கன்னா மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சியுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம். இதில் வந்து ஏபு மோனை இடம்பெற்றிருக்குங்க. அதாவது ஏபுனா இந்த இறுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வருது. ஏபு. மோனைன்னா அடிதோறும் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது மோனை. இதில் வந்து ஏபும் மோனையும் வந்திருக்கு. அடுத்த மாறுபட்ட பொருளுடைய சொல்லினையை கண்டுபிடிக்க. இறப்பார், ஈவார். மீதி எல்லாமே ஒரே பொருள் தான். இது மட்டும் மாறுபட்ட இணையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த 7th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த உரைநடை உரையில் கைவிட்ட நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து முரண்பாடு மெய்மை. அதான் 8வது கொஸ்டின் வந்து நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று என்னுள் கூறுகிறதுனா பழைய வாழ். இது வந்து புறநானூறு கூறுகிறது. அடுத்த 9வது கொஸ்டின் வந்து அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை வந்து உண்மைத்தொகை. உண்மைத்தொகை தான் இடையிலும் இறுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து வரும். இந்த 10வது கொஸ்டின் வந்து வலிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வழியின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஐயூர் முடவனார். 11 அழுக்காறு உடையான் கண். இதுக்கு வந்து அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பிரித்தெழுதுக. அடுத்த 12வது கொஸ்டின் வந்து உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாகனா செப்பல். உரையாடல் வந்துட்டாவே செப்பல் ஓசை வரும். அடுத்த 13வது கொஸ்டின் வந்து மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏறுவேன். 14வது கொஸ்டின் வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்த 15 வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து ஆன்சர் வந்து ஏசி. அடுத்த 16வது கொஸ்டின் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஸ் உண்டாம் டேஸ் உண்டாம் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அடுத்த 17 வந்து தொகைநிலை தொடர். கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். அடுத்த கூற்று 2 வந்து எழுவாய் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடரில்
அடங்கும். இது வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 தப்புங்க. ஏன்னா தொகைநிலை தொடர் 6 அது ரைட்டு. ஆனால் தொகாநிலை தொடர் வந்து இங்கே உங்களுக்கு 9 வரும். இங்கே 8 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இது கூற்று 1 தப்பு, ஆனால் கூற்று 2 சரிங்க. அடுத்து 18 பொறுத்துக. இதுக்கு வந்து பெருமாள் திருமொழி வந்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார், காலக்கணிதம் கண்ணதாசன், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் வந்து ஏங்க. அடுத்த பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. திணையும் மரமும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொன்றை, முல்லைக்கு வந்து வேங்கை, மருதம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி, நெய்தல் வந்து புன்னை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி வருதுங்க. அடுத்த 20 அரி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அறிந்தார். இது வினைமுற்று. வினையச்சம் வந்து அறிந்து. ஈல முடிஞ்சிருந்தாவே அது வினையச்சங்க. ஆவலம் முடிஞ்சிருந்தால் அது பெயரச்சம். பெரும்பாலான இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேட்பாங்க. அந்த அல் தள்ளுலாம் முடிஞ்சால் தொழிற்பெயர். அடுத்த 21வது கொஸ்டினுங்க. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். 22 தமிழ் மக்களின் உயரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமில்லா ஆட்டமாக இருப்பது வந்து புலியாட்டம். 23வது கொஸ்டின். எழில் முதல்வன் எழுதிய நூல்களுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா புதிய உரைநடை. இவர் வந்து எம் ராமலிங்கம்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குதுங்க. எம் ராமலிங்கம். அடுத்த கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கேட்ட ஆவலம் முடிஞ்சிருந்தாவே அது பெயரச்சு தொடருங்க. வினையச்சு தொடர்னா ஊல முடிஞ்சிருக்கும். சரி, அடுத்த 25வது கொஸ்டின். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை அழகு செய்தவர் வந்து மு வரதராசனார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது அழியல்னா குழுகுழுத்து பழங்க. அடுத்த பொறுத்துக்கு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து சேக்கை படுக்கை, யாக்கை வந்து உடல், பிணித்தினா கட்டி, வாய்ந்தினா பயனுள்ள. இதுக்கான ஆன்சர் வந்து ஏங்க. அடுத்த சரியான இணை தெரிஞ்ச பாசவர் வந்து வெற்றிலை உப்பு. அடுத்த 29வது கொஸ்டின். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். இந்த வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழியில் அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என்ன ஆராய்ச்சி நான் வெல்வேன் என்று கூறுபவர் என்னன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேங்க. இதில் வந்து இப்போ இதில் இந்த 30 கொஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு 20 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்குங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து இந்த 20வது கொஷின் வரைக்கும் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. இதுலேயே உங்களுக்கு 40 மார்க்கு. அப்புறம் இதுக்கப்புறம் 21லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்குங்க. அப்போ உங்களுக்கு மொத்தம் 50 மார்க்கு. இதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் மட்டுமே இதில் பார்ட் பி வேல்யூஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்படியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு இதுக்கும் ஏரியாவுக்கும் கீ செப்பரேட்டாக விட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.